வெல்கம் பேக் டு த சேனல் ரைடர்வேஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். சின்ன ஃபேமிலி ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யார் யார் வந்து இந்த ரைடில் வராங்க அப்படின்னா, என்னுடைய கசின் வராரு அண்ட் என்னுடைய பிரதர் வராரு. ஸோ இப்போ பிரதர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியில் இருக்கார். மார்னிங் வந்துடுவார். ஒரு 4:45 to 5 o'clock வந்து கரூல் வந்து செக் அவுட் ஆகிடுவோம். கொல்லி ஹில்ஸ் வந்து போகிறோம். ஸோ இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ் நிறையா இருக்கிற ஒரு ஹில்ஸில் வந்து அதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 72 பென்ஸ் வந்து அதில் இருக்குது. கரூரில் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். கரூர்லேருந்து மோகனூர் போயிட்டு நாமக்கல் வந்து சேந்தமங்கலத்துலேருந்து காரைவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிவாரம். அங்கேருந்து தான் வந்து ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து நேராக கொல்லி ஹில்ஸு. ரிட்டன் பிளான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தம்பம்பட்டி போயிட்டு புளியஞ்சோலை வழியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போனால் தான் எனக்கு என்ன ரிட்டன் பிளான் அப்படிங்கிறத வந்து என்னால் டிசைட் பண்ண முடியும். எல்லாத்தையுமே வந்து மார்னிங் வந்து ஒரு 4:30க்கு நான் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ், குட் மார்னிங். நம்ம ஸ்டுடியோவிலேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோடய பிரதர் வரணும், ரெடி ஆகிட்டுருக்கான். சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆஸ் பர் த பிளான் கிளம்ப முடியல, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி லேட் ஆகிறதெல்லாம் சகஜம்தான். நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டுடியோ போயிட்டுருக்கோம். அங்கே போய் சில திங்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம். பிரதர் வந்ததும் இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு விஷயத்துக்காக கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா தூங்குறவங்களுக்கு கொஞ்சம் டஃப் தான். ஆனால் ஒரு பக்கம் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா தூக்கம்லாம் பார்க்கக்கூடாது. தூங்கணும், பட் டைமிங் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸ்டுடியோ ரீச் ஆகிட்டோம். ஸோ மேலே போயிட்டு நமக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஏர்லி மார்னிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டைமிங் வந்து கொஞ்சம் கீப் அப் பண்ண முடியல. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பசங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. அவர் கசின், நம்ம பிரதர், நாங்கள் 3 பேரும் தான் வந்து இப்போ கொல்லிமலை கிளம்புறோம். வாங்க போய்கிட்டே பேசலாம். கைஸ், கிளம்பியாச்சு. எஸ், வி நோ லேட் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6:45. 4:45க்காக நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். 2 hours வந்து லேட் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. இது வந்து 1 day ட்ரிப் தான். அண்டு கொல்லிமலை வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து ரொம்ப பக்கம்தான். கம்ஸ் அரவுண்டு ஒரு 120 kilometers தான் இருக்கும். கிளம்புறப்ப கரெக்டாக என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டான். ஸோ அவனும் வந்து ஒன் ஆஃப் அவர் கிளப் மெம்பர் தான். ஸோ அவனும் இன்றைக்கி வந்து வர வேண்டியது தான். பட் அவன் வரல. கொஞ்சம் ஃபேமிலியில் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வரல. வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் 450 வச்சுருக்காரு. இப்போ தான் எடுத்து ஒரு 2 weeks தான் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ கரூர், நாமக்கல் இந்த ஏரியாலாம் வந்து கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னடா போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. ஏன்னா மழை வந்ததுன்னா வந்து கண்டிப்பாக ஹில்ஸில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுவும் கொல்லிமலையெல்லாம் பெண்டு ரொம்ப ஜாஸ்தி, பயங்கர ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ யோசிச்சிட்டே இருந்தோம், போகலாமா என்னடா பண்ணலாம், இந்த மாதிரி மழை பெய்யுது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். தென்
மலை எந்த மாதிரி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இப்போ கிளம்பியிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு ரீசன் லேட்டானதுக்கு. இப்போ கிளியராக இருக்குது, இங்கே கிளியராக இருக்குது. நாமக்கல் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. கொல்லிமலை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் vlog, அதாவது ஒரு ட்ரிப்பில் இது ஒரு ஃபர்ஸ்ட் vlog. இதுக்கு முன்னாடி நிறையா போயிருக்கேன், ஆனால் vlog பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ வாங்கல் மோகனூருக்கு முன்னாடி வாங்கல்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ கரூர்லேருந்து யாராவது போனாங்க அப்படின்னா வந்து 2 ரூட் இருக்குது நாமக்கல் போகிறதுக்கு. ஒன்று வந்து சேலம் பைபாஸில் போகலாம், இன்னொன்று வந்து இந்த மோகனூர் ரூட் எடுக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகனூர் வழியாக போனால் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அரௌண்டு 34 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து நாமக்கலுக்கு. அந்த பக்கமாக சேலம் பைபாஸ் வழியாக போனோம்னா 50 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஃபுல் கிட்டோட ஃபுல் யூனிஃபார்ம்டு ரைடிங் கியர்ஸோடு வந்து ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். போக போக கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே இப்படி தான் ஃப்ரீயாக தான் இருக்கும். பெருசாக வந்து வண்டி வாகனங்கள் எதுவும் போகாது. இது ஏர்லி மார்னிங் டைம் வேறு, ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஏர்லி மார்னிங் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுடைய கான்செப்டே பார்த்திங்கன்னா வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கும், சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஏர்லி மார்னிங் கிளம்புவாங்க. நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் டைமிங் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல. கொல்லி ஹில்ஸில் வந்து கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, 8 கை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ பர்சனலாக அந்த கோயிலுக்கும் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது இந்த பிளானுடைய அஜெண்டாவில் இருக்காது. ஒரு டீ பிரேக்காக வந்திருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் எப்போவுமே வெளியில் கிளம்புனா ஒரு ஸ்பாட்டில் டீ குடிச்சிட்டு போவோம். அந்த கடை வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த வேலையே வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் எங்கேயும் நாங்கள் நிற்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போயிட்டே தான் இருக்க போகிறோம். நேராக வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் தான் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி லேட்டான காரணத்தினால ஸோ இங்கேயே லோக்கல்லே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பிரேக் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப மீட் பண்ணுறேன். பாய். டீ பிரேக் முடிஞ்சு கிளம்பிட்டோம். ஸோ இனிமேல் எங்கேயும் நிற்க தேவையில்லை, ஒரே ரோடு தான். ரைடிங் ஜாக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு உதவுற மாதிரி தெரியல. பட் சேஃப்டி முக்கியங்கிறதுக்காக இது கண்டிப்பாக நம்ம போட்டு தான் ஆகணும். மோகனூருக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிரிட்ஜு வந்துருச்சு. இந்த பிரிட்ஜை தாண்டினா மோகனூர், அவ்வளோதான். ஸோ மணி இங்கேயே 7:30 கிட்ட ஆக போகுது. இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்து, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்குது. ஈஸியஸ்ட் வே டு நாமக்கல். இந்த பிரிட்ஜு ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணிங்கன்னா போதும், நாமக்கல் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஏன்னா மோகனூர்லேருந்து கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸு. இதுதான் வந்து மோகனூர். கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு போல இருக்குது ஊர். கரூர்லேருந்து கொல்லிமலை வந்து கொஞ்சம் பக்கம்தான். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கொல்லிமலை போகணும் அப்படின்னு நினச்சிட்டு பைக்கில் கிளம்புறது. என் கூட வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை கொல்லிமலை போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது என்ன அதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. மேலே எப்படி இருக்கும், எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி. வாட் அபவுட் ஆடியோ அப்படின்னா நீங்கள் வந்து கிளியராக கேட்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆடியோ சரியாக கேட்கல. ஆல்மோஸ்ட் நாமக்கல் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நாமக்கல் வந்துடும். இங்கே ஒன்றும் பெருசாக மழை இல்லை, ஹியூமிடிட்டி ஓகேவாக தான் இருக்குது. நம்ம பயந்த மாதிரி எதுவும் நடக்கலை இங்கே. ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நமக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த பசங்களை காணோம். சரி, அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, கால் பண்ணி கேட்கணும். ராசிபுரம் 41 கிலோமீட்டர்ஸ். எங்கே போனாங்கன்னு தெரியல.
ஆர்ட்ஸ் காலேஜ் தாண்டி நின்றுட்டுருக்கேன்டா. நாமக்கலே போயிட்டீங்களா? ஆமாம். ஆ சரி. கூட வாங்கடா அப்படின்னு சொன்னால் கடைசியில் நம்மளே விட்டுட்டு அவனுங்க நாமக்கலே போயிட்டானுங்க. அவங்களே ஆளை காணான்ட்டு தான் நான் மெதுவாக வந்துகிட்டு இருந்தேன். இப்போ கூட வண்டி ஸ்டாப் பண்ணது அவங்களுக்காக தான். ஆனால் பாருங்கள், நம்மளை விட்டுட்டு முன்னாடி போயிட்டானுங்க. நம்ம கொஞ்சம் வேகமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸ்காரவெளி ரீச் ஆனதும் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். அவங்க பாருங்கள், ஐயோ சூப்பராக இருக்குது. Aravalli or Karavalli something. That's ஒரு ஹால் பண்ணிடலாம் வண்டியை. காரவள்ளியில் சின்னதாக டீ பிரேக் போட்டு நம்ம இப்போ கிளம்புறோம். ஸோ இனிமேல் எங்கேயும் ஸ்டாப்பிங் பாயிண்ட் இல்லை, நேராக மேலே தான். சோளக்காடு அடுத்த ஸ்டாப். இப்போ நம்மளை வழி நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவடி செல்வன், என்னுடைய கசின். அதிகமாக கொல்லிமலை வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் அவனை என் பின்னாடி உட்கார வச்சிட்டேன். கொண்டை ஊசி வளைவு கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. கொண்டை ஊசி வளைவும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. நைஸ் ஒன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 பென்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். ஸ்வாரஸ் செக் போஸ்ட் இருக்குது. இங்கே என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு தெரியல. நம்ம போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கைஸ், நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் மை லைஃப் கொல்லிமலை ஏறுறேன். அருமையாக இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், ஏதோ மேகத்து மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் நான் அதை பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வியூவு. மேலே பார்த்துக்கிட்டே கீழே விட்டுறக்கூடாது, கீழேயும் கொஞ்சம் கவனிக்கணும். லைக் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அப்படி மேலே பார்த்தேன். சோஃபார் நோ ப்ராப்ளம், எதுவும் பிரச்சனை இல்லை. பொதுவாக ஹில்ஸ் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே ஏறுற வெஹிக்கல்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். கீழே வரவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக வரணும். லேட்டாக வந்ததும் ஒரு விதத்தில் நல்லது தாங்க. ஏன்னா வந்து இந்த மவுண்டனுடைய வியூவை வந்து கிளியராக பார்க்க முடியுது. நல்லா என்ஜாயபுளாக இருக்குது. ஐ திங்க் திஸ் வில் பி நைஸ். எல்லோரும் உட்காந்து சாப்பாடு வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க டூரை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் முதல்ல இந்த மாதிரிலாம் ஃபேமிலியாக ட்ரிப் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ எங்கள் அப்பா இல்லாததுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மேலே லாரி பஸ்ஸு இதில் ரெண்டில் எது வந்தாலும் சரிங்க, நம்ம கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணி தான் மேலே ஏறணும். எப்படியாவது சைடில் பூந்து போயிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நம்ம போயிடக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நம்ம அவங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகவே போகலாம். பொதுவாகவே வந்து நம்ம ஒரு பிளைன்ஸில் இல்லை வந்து எங்கேயாவது போகும்போது ஹெல்மெட் அண்ட் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம்னு நம்ம அடிக்கடி நம்ம வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஹில்ஸில் போகும்போது இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் இல்லாமல் போகாதீங்க தயவு செஞ்சு. அதுவும் முன்னாடி பாருங்கள், ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும். ட்ராவல் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணணும். உங்களுக்கும் சேஃப்டி ரொம்ப முக்கியம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஹா, மொட்டை மாடி கார் போதுங்க. எனக்கும் இந்த மொட்டை மாடி கார் வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சர் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எது வேணாலும் நடக்கலாம். ஆசைகளை மட்டும் வளர்த்துக்கிட்டே போகலாம். அது நடக்கிறப்ப என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டீசெண்டாக இருக்குது கொல்லிமலை. 25வது பெண்டு அவுட் ஆஃப் 70.
கொல்லிமலையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயில் இருக்குது. கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு போனால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கு பர்சனலாக நான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரிப்பில் கண்டிப்பாக அங்கே போகணும். 27வது ஹேர்பின் பென் அவுட் ஆஃப் 70. தமிழ்நாடு அரசு வனத்துறை தங்களை வரவேற்கிறது. செம்மையாக இருக்குங்க. அதிவேகம் உயிருக்கு ஆபத்து, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது அந்த வியூ. சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள். ரைடுடைய உச்சத்துக்கு போகிறோம், பார்க்கலாம். லெட்ஸ் கோ. சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். கைஸ், ஒரே நாளில் வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகணும்னா கொல்லிமலை வாங்க. பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நாங்கள் கேஷுவலாக பேசியிருக்கிறோம். அந்த மாதிரி கேஷுவலாக பேசுங்க, வீடியோவில் போட்டுடலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டு. மாப்பிள்ளை வந்து கேஷுவலாக பேசுகிறாங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. போடுற